மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது விடிய விடிய. இந்த பூச்சி வந்து இப்போ இவ்வளோ பெரிய மழை பெய்யும் போதெல்லாம் ஒரு சவுண்டும் இல்லை. இப்போ மழை நின்றுச்சு. மழை நின்னதுக்கப்புறமா இப்போ 2 நாளாக பூச்சிலாம் திரும்ப மழை பெய்யுன்னு சொல்லி வேண்டுதல் கேட்குதா என்னப்போ தெரில. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக சவுண்டு இருக்குது. அதாவது இந்த வெளியில் வந்து ஜன்னல் திறந்து போட்டோன்னா, எங்கள் ஜன்னல் இந்த சைடு திறந்தோன்னா அவ்வளோதான், புல் வண்டு பூச்சி கீச்சி எல்லாமே உள்ளோடி வந்துடுது. அதுக்காகவே இந்த பக்கம் நாங்கள் திறக்கிறதே கிடையாது. எல்லாமே ஓடி வந்துடும். பயமாக தான் இருக்கும். நைட்டு ஓப்பன் பண்ணி போட்டாலும் அந்த சைடு டோர் வழியாக அந்த மரங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சராக தான் தெரியுது. புல் வெட்டுறதுக்கு சொன்னாலும் இது மேலே ஏறி வெட்டுறதுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க, 1000 ரூபி கேட்குறாங்க. ஒரு ஆள் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லோரும் யோசிச்சுட்டு வெட்டாமலே வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் சரி ஒரு 200 100 ஷேர் பண்ணுங்கன்னாலும் அதுக்கும் ஒரு டீம் தரமாட்டேக்காளுங்க. என்ன செய்ய, நம்மளும் சொல்லியாச்சு. பட் மழை நேரம் மேலே ஏறுறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏற்கனவே வந்து மழை நேரம் ஸ்லிப் ஆகும் ரொம்ப. அது இதில் பிடிச்சி வச்சு ஏறுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சொன்னால் வந்து செய்வாங்க, பட் நம்ம நகர்பாலிகையில் சொல்லி பண்ணணும். ஆனால் இங்கே யாருமே வந்து எதுவும் செய்ய மாட்டேக்காங்க. இந்த குப்பையாக கிடக்கிறதுக்கே இந்த பூச்சிங்க வந்து இந்த மரத்தில் எக்கச்சக்கம் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்குது. யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2 நாளாக பயங்கர மழையாக இருக்குது. வெளியில் வந்தாலே இந்த பூச்சிக்கு பயந்து போய் இது பண்ண வேண்டிய இருக்குது. மின்னல் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி. எனக்கு இந்த வண்டுங்கனாலே ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா சாணி வண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு வண்டு மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த கொடுக்கெலாம் வச்சுட்டு கருன்னு பயங்கரமாக இருக்கும். அந்த வண்டுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் போஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லுமே வந்து தென்னை மரம் தோப்பு தான். வயக்காடெல்லாம் இருக்கிறதுனால தொழுகிட்ட இருந்து எங்கேருந்து வரனே சொல்ல முடியாது. போஸ்ட் லைட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக கிடக்கும். நைட்டு நம்ம வெளியில் வரோன்னா ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் 7 மணி 8 மணிக்கு மேலெலாம் வெளியிலே வர முடியாது. அந்த வண்டுக்கு பயந்து போய் நான் வரமாட்டேன். இங்கே கூட அந்தளவுக்கு வண்டுக்கு ரொம்ப பயம் இருக்காது. பட் இந்த மாதிரி பூச்சிங்க சவுண்டு இப்போ ஒரு 2-3 நாளாக பயங்கரமாக இருக்குது. நான் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே நம்ம ஊரில் வந்து என்ன சொல்கிறது, இங்கே பாம்பேயில் ஓகேன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வில்லேஜுங்கிறதுனால எனக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீழே வெளியில் வரோம், மழை நேரம் வெளியில் வரோம்னாலே அந்த வண்டுக்காக ரொம்ப டெரராக பயந்து நான் ஓடுவேன். அதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல. இருந்தாலும் இங்கே குட்டி பூச்சியும் இருக்க தான் செய்யுது நிறையா. அதனாலே கொஞ்சம் யோசிச்சு இது பண்ண வேண்டியிருக்கு.